ஹலோ எவ்ரிவன், ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இந்த வீடியோ வந்து முக்கியமாக எதுக்காகனா, நம்ம கையில் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு நம்மளால் வந்து ட்ரேட் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக எனக்கு நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா $10 வந்து 10 டேஸில் வந்து நம்மளால் வந்து $10 வந்து எவ்வளோவா மாற்ற முடியுது அப்படின்றத நம்ம லைவாக ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா March 12 அன்னைக்கு அக்கௌண்ட்டில் வெறும் $9.7 ஐ திங்க் ஸோ இருந்துச்சு. ஸோ வந்து அந்த டாலர் வந்து ஃபுல் ரிஸ்கில் வந்து ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன் பிட்காயினில். ஸோ வந்து அந்த ட்ரேடு வந்து அது வந்து 40 ஆச்சு. அப்புறம் அந்த $40 வந்து 80 ஆச்சு. 80 வந்து 110 ஆச்சு. 110 150 ஆச்சு. அந்த 150ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 250 ஆச்சு. ஸோ வந்து வித்தின் 10 டேஸில். ஸோ வந்து அந்த 10 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 டேஸும் ஃபுல்லாலாம் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா வந்து நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன். ஸோ வந்து ட்ராவலில் எனக்கு டைம் இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து பிட்காயின் வந்து 24x7 ஓப்பனில் இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் இதில் தான் வந்து மோஸ்ட்லி கோல்டு தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவேன். பிட்காயின் எப்பயாச்சு, சில்வர் எப்பயாச்சு. ஸோ வந்து இப்போ கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நான் கரெக்டாக 4 o'clock கிட்ட ஓப்பன் ஆகும். 4:30 அரௌண்டில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா நைட்டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து என்னோட ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மட்டும் ட்ரேட் எடுத்தது. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு வந்து வாலட்டைலாக இருந்துச்சு. நேற்று எக்ஸ்ட்ரீம் வாலட்டைலாக இருந்துச்சு கோல்டு. உங்களுக்கே தெரியும். காலைல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு அரௌண்டு 6 to 10% கிட்ட டவுனு. ஆனால் வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்கவர் ஆகி நியர்பை காஸ்ட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ வந்து இது மாதிரி வாலட்டைல் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்மளால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், லாஸும் நிறைய பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட செட்டப் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் சர்வை பண்ண முடியும். அண்டு என்னென்ன ட்ரேட் என்னென்ன எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னடா இவன் ஃபேக்காக வந்து ஏதோ அடிச்சு விட்றான் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வந்து நான் ஒரு நாளும் என்னோட டிஸ்கார்ட் சேனலில் எங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை உங்களுக்கும் காமிக்கிறேன் வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட் இருக்கா, March 13 அன்னைக்கு. ஸோ வந்து நான் இது 12 அன்னைக்கு எடுத்து ஹோல்ட் பண்ண ட்ரேடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா $9 ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு $10 கிட்ட இருந்திருக்கு. ஸோ வந்து $22 வந்து ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணல. அஹ் ஏன்னா இங்கே மெசேஜ் போட்டிருப்பேன். ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுத்திருக்கேன். பொசிஷனல் ஹைலைட் த பொசிஷனல் ட்ரேட். 200+ டார்கெட் வச்சுருந்தேன் இந்த ட்ரேடில். ஸோ வந்து பிடிசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேயில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 74ன்றது ஒரு பெரிய நல்ல இதுவாக இருக்கும். ஸோ $37 போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து $40 போச்சு. 1:4 மேலேயே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வந்து 74 கிராஸ் பண்ணி க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதனால் வந்து $34 வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கேயே உங்களுக்கு ட்ரேட் எடுத்த டேட் தெரியும் பாருங்கள். 12 அன்னைக்கு எடுத்துருந்தேன். 13 அன்னைக்கு நைட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு $10 வச்சு 30 அதை வந்து 44 மாற்றினது. ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 அன்னைக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். March 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து இதுலேயே வந்து அன்னைக்கு நைட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிசி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது நல்லா ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ வந்து அதுலேயும் வந்து ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணி அன்னைக்கு 54 மாற்றிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 அன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த 54 வந்து ஒரு $20 எடுத்து 74 மாற்றிருந்தேன். ஸோ வந்து அப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து பிடிசியில் எடுத்து அதே பொசிஷனல் ட்ரேடு எடுத்து சரி வாங்கி ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா $11 கிட்ட மூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ வந்து நான் இந்த டைம் வந்து அது போகும் அப்படின்ற மாதிரி சரி கொஞ்சம் ஏன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கு. சரி தூங்குற டைம் ஆகிடுச்சுன்றதால $11 போச்சு. $9 ட்ரையல் போட்டு படுத்துறேன். எடுத்து பார்க்கும்போது $9 வந்து க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு $30 54ன்றது வந்து 84 மாற்றிட்டேன் 16ஆம் தேதி அன்னைக்கு.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 அந்த ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. ஒரு $40 வரைக்கும் அந்த ட்ரேடே வந்து இங்க பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வாய்ஸ் நோட்டாவும் போட்டிருப்பேன். ஸோ வந்து நல்ல செட்டப்பு. ஸோ வந்து அகெயின் வந்து இது 70 4க்கு மேலே போயிட்டு 76 வரைக்கும் அன்னைக்கு ஹை போச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $50 to $60 கிட்ட அன்னைக்கு நான் இந்த ட்ரேட் வந்து $9ல க்ளோஸ் பண்ணேன் இல்லையா? அது வச்சிருந்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இட்ஸ் ஓகே ஃபைன். அந்த ட்ரேட் வந்து அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து செம டவுனு. ஃபோர் ஃபோ 5000 அரவுண்டுலேருந்து பயங்கரமா டவுன் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு $26 மட்டும் லிமிட்டட் ஒரு 0.01 லாட் மட்டும் எடுத்து $26 ப்ராஃபிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கனாலும் 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $30 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அன்னைக்கே வந்து அப்புறம் $30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு $15 வந்து அன்னைக்கு 19த் அன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $45. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 110 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ வந்து இங்க $45 ஆட் பண்ணதால $155 வந்து ப்ராஃபிட் பண்ணி, அன்னைக்கு 19 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசா நான் வந்து நடுவுல எதுவும் ட்ரேட் எடுக்கல. ஒரே ஒரு நாள் மட்டும் 20த் அன்னைக்கு மறுநாள் மட்டும் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ பயங்கர வாலடைலா இருந்துச்சு. நல்ல ஜிக்ஸாக் மூவு. ஸோ வந்து அதனால வந்து $7 மட்டும் ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அதோட பார்த்தீங்கன்னா, $162. அப்புறம் வந்து நேத்து தான் வந்து பயங்கர டவுனுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து அந்த டவுன் அண்ட் அப்ல எல்லாம் சேர்த்து நேற்று ஒரு $86 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்டு பார்த்தீங்கன்னா $248. ஸோ வந்து நைட்டு இன்னொரு $2 ப்ராஃபிட் பண்ணி 251 $3 கிட்ட டூ 251 மாற்றியிருந்தேன். ஸோ வந்து இதுதான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். $10 வந்து $250 வந்து என்னால் வந்து மாற்ற முடியும். அண்டு ரஜினி சார் இந்த காளி படத்தில் ஒரு டைலாக் இருக்குமே, 2 கை 2 காலு இல்லைனாலும் இந்த காளின்றவன் பொழைச்சிப்பான் சார். கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்ற மாரி என்கிட்ட ஒரு மொபைல் அண்டு ஸ்டேபிள் நெட்வொர்க் அண்ட் வந்து கொஞ்சம் மணி இருந்தா போதும். இந்த தேவா எங்க போனாலும் பொழைச்சிப்பான் சார். இந்த டயலாக் நமக்கு சூட் ஆகுதுல்ல? ஸோ வந்து எல்லாரும் என்னடா இது சும்மா ஃபேக்கா இருக்கும். ஏதாவது டம்மி அக்கவுண்ட்ல பண்ணியிருப்பான் அப்படின்னுலாம் நினைப்பீங்க. ஸோ இங்க வித்ட்ராலே பண்ணியிருக்கேன். ஸோ டூ $242 வித்ட்ரால் போட்டிருக்கேன். 22,100. ஸோ வந்து வெறும் ₹1000 மட்டும் வச்சு 22,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னன்னா 10 டேஸ் ஓவராலாக எடுத்திருக்கேன் நெட்டா. அதில் லீவ் நாள் 2 நாள் போகும். அப்புறம் 2 நாள் ட்ரேட் பண்ணல. மொத்தம் 6 டேஸ் தான் ட்ரேடே பண்ணது. 6 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து 22Kவா மாற்றிருக்கேன். ஸோ வந்து நான் ட்ரேடிங்குள்ளே வந்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தேன். இதில் இதில் வந்த உடனே பெரிய ஆசையில் வந்து நிறைய விடுவாங்கல்ல, அப்படி நானும் விட்டதில் நானும் ஒருத்தன். நான் வந்த புதுசில் ஏன் லாஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து எக்ஸ்பைரினா என்னன்னு தெரியாது, இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியாது, இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த டைமில் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்குள்ளே வந்து கொஞ்சம் எல்லாமே கற்றுட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 இயர்ஸ் இது வரைக்கும் ட்ரேடிங் ஜேர்னியில் 7 இயர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய கற்றுட்ருக்கேன், நிறைய படிப்பேன். ஸோ வந்து எல்லாமே தெரிஞ்சு இப்போ தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக்ஸ் அண்டர் ஸ்கோர் சிசில் இதான் இன்ஸ்டா பேஜ். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிட்டு இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லாமே போட்டிருப்பேன். அண்ட் யூடியூப்லேயும் வந்து டெய்லி வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் வீக்லி மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்திருந்தாலும் லாஸும் போட்டிருப்பேன். அண்ட் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரேஷியோவையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து போய் பாருங்கள். இந்த 7 இயர்ஸில் நான் ட்ரேடிங் ஜேர்னியில் இருக்கும்போது நிறைய கிரிட்டிசைஸ் நிறைய கேட்டிருக்கேன். நிறைய வந்து எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து சுற்றி சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து நம்மளை வெறும் டிமோட்டிவேட் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங் வந்து கேம்லிங் இதெல்லாம் வந்து ஃபேக்கு இப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அமௌண்ட் வந்து பேங்க்கில் இருந்தால் மட்டும் சேஃப்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்க அமௌண்ட்டை வச்சு பேங்க் என்ன பண்ணுது? அவங்களும் ட்ரேடிங் பண்ணி தான் அவங்களோட இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த விஷயம் இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாதவங்க தான் வந்து ட்ரேடிங்கை வந்து கேம்லிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் நம்பி எவ்வளோ கோடிக்கணக்கில் நீங்கள் போய் பேங்க்கில் வச்சாலும் பேங்க் அந்த காசை வச்சு ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அங்கேருந்து தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையில் நாலேஜ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் கேஷை வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா
உங்களுக்கு வந்து 2லேருந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் இயர்லி கிடைக்குமா? இதுவே வந்து நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7%. ஆனால் வந்து அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கே வந்து பர்சனல் லோனுன்ற பேரில் 13% இயர்லி வாங்குறாங்க. ஹோம் லோனுன்ற பேரில் 20% வாங்குறாங்க. அப்புறம் சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா 30% சொல்லிட்டு இப்படி உங்கள் உங்கள் கீழேருந்து கேஷை வாங்கி உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கே கொடுத்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோ அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம மட்டும்தான் என்னென்னா இதெல்லாம் வந்து ட்ரேடிங் கேம்லிங் இது நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டு அந்த காசை வந்து அவங்க கையிலே கொடுத்து அவங்கள வந்து நல்லா பெரிய ஆளாக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து என்னென்னா இன்னும் நம்மள ஒர்க் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்கம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ வந்து நிறைய விஷயம் ட்ரேடிங் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. வெறும் ஒர்க் போனால் மட்டும்தான் இல்லை, நம்மளால் வந்து நான் சொன்னேன்ல அந்த காளி மூவி டைலாக் தான். நம்ம கையில் வந்து ஒரு மொபைல், ஒரு ஸ்டேபிளான நெட்வொர்க், கொஞ்சம் கேபிட்டல், இது இருந்தாலே போதும். டெய்லியும் வந்து நல்ல ரிட்டர்னே வந்து எடுக்க முடியும். நீங்கள் நம்பலனாலும் போயிட்டு என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஸ்டோரிஸ் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்மள டிஸ்கரேஜ் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பயுமே இந்த இதுவும் இல்லை, எந்த ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போ எந்த பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து ரிப்ளை கொடுத்துட்டோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோலாம் இருக்காதீங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து அதுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அவங்கள இது பண்ணுறதுலே போயிடும். ஒரு சேயிங் இருக்கு, ஆக்ஷன்ஸ் வில் ஆக்ஷன்ஸ் வில் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களோட ஆக்ஷன் தான் அவங்களுக்கு ரிப்ளேவாக இருக்குமே தவிர நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டோலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக உண்மையாகவே வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களோட ஆஹ், அதுக்காகவே உங்களை அர்ப்பணித்து நல்லா அதுக்காக உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இது கண்டிப்பாக உண்மை. ஸோ வந்து உங்களை நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களோட growth தான் வந்து பதிலாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டோரி போடுறது அதெல்லாம் வந்து ஸ்டோரி போட்டு அவங்கள இது பண்ணுறது அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் வளர்ந்துட்டே போங்க, அதுவே வந்து அவங்களுக்கு பெரிய பதிலாக இருக்கும். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப பேஷன்ஸாக இருங்க. எல்லா விஷயத்துக்கும் வந்து உடனே உடனே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் வந்து ட்ரேடிங்லையும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இனிஷியலாக வந்து உங்களோட டைம் அண்ட் உங்களோட மணியை போடுங்க. போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை விட்டுட்டு வந்த உடனே எல்லாமே போட்டுட்டு நிறைய எடுத்துடணும் அப்படின்னு எந்த ஒரு பிஸ்னஸ் போனாலுமே வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து குழி தோண்டி உங்களை நீங்களே வந்து புதைச்சிக்கிற மாதிரி தான் சமம். ஸோ வந்து நிறைய டைம் கொடுங்க, நிறைய கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து அது பெரிய இம்பேக்டாக உங்கள் லைஃப்பில் மாறும். குட் லக். See you in the next video. Until then, signing off, Deva. Bye bye. Good night. Take care.